கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். அடுத்ததாக திரு கோட்டீஸ்வரன், விஜய் அரசியல் வருகை யாருக்கு அச்சுறுத்தல்? எல்லாருக்குமே படம் பிடிக்கும், அதனால் விஜய் சாரை அதிகமாக பிடிக்கும். இப்போ எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு விஜயால் பாதிப்பு யாருக்கு, பாதகம் யாருக்கு, அவரோட அரசியல் வருகை என்ன மாற்றத்தை கொண்டு வரும். நான் அதை ரெண்டாக பிரிக்கிறேங்க. ஒன்று பொதுமக்கள், அது வந்து உயிர் உள்ள உணர்வு உள்ள மக்கள். நம்ம அதாவது விஜய் என்ன பாஷையில் சொல்லணும்னா நகையும் சதையுமாக ஒன்றா இருக்கிற நம்ம. இன்னொரு வந்து உங்களோட சொத்து, பொது சொத்து, பொதுமக்களோட சொத்து. இப்போ இந்த பொதுமக்கள் சொத்தில் பஸ்ஸு வரும், நேஷ்னல் ஹைவே, டிரான்ஸ்ஃபார்மரு, மரம். ஃபஸ்ட்டு நான் பொது சொத்துலேருந்து ஆரம்பிக்கிறேன். இப்போ விஜயண்ணாவோட அரசியல் வருகை இப்போ நடந்த சமீபத்தை பார்க்கும்போது யார் யாருக்கு, ஆமாம் எனக்கு பிடிக்கும், ஆமாம் எனக்கு பிடிக்கும். நான் வந்து லவ் டுடே அவங்க புரியுறதுக்காக, அவங்களோட புரிதலுக்காக. நான் என்ன 60 வயசு ஆளா? சரி, ரைட். எனக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப பிடிச்சது சூப்பர் ஸ்டார். எந்த படத்துல இருந்து படம் பேரை கேளுங்க. படம் பேரு காதலுக்கு மரியாதை சொல்லலாம். அத லவ் டுடே வரைக்கும் லவ் டுடேல இருந்து நான் சொல்றேன். லவ் டுடே தான். எனக்கும் அப்பாவை பிடிக்கும், அவருக்கும் அந்த படத்துல அப்பாவை பிடிக்கும். நிறைய பேர் சுபலட்சுமி தான் பிடிக்குன்ற மாதிரி நினைச்சிருப்பாங்க. படம் முடியும் போது தான் தெரியும் அவருக்கு யாரை பிடிக்கும்னு. அது மாதிரி நான் சொல்றேன், விஜய் அண்ணாக்கு உங்களெல்லாம் ரொம்ப பொதுமக்களை பிடிக்கும், நீங்க நம்புங்க. அதுக்கப்புறம் நம்ம அரசியலுக்கு வருவோம். கூடுதல் தகவல் என்னன்னா, கோட்டீஸ்வரனும் நானும் சேம் காலேஜ். ஆனா ஒரு நாளும் நான் வந்து இவ விஜய் படம் போறதா என்கிட்ட சொல்லவே இல்ல. எனக்கு அது தெரியாது. அழைச்சிட்டும் போல ஸ்கிரிப்ட மாத்தி சொல்றாப்ல. இல்ல கோடீஸ்வரன் போனது தலைவாசல் விஜய் படம். சொல்லாம போயிருந்தா தனியா போயிருக்க மாட்டாங்க. நாங்க புதுக்கல்லூரியில சொல்லாம தான் போவோம். எல்லாரும் காலேஜ்ல பண்றத நான் சொல்லிட்டு இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அவர் சொன்னது. சொல்லாம போனாருன்னா தனியா போயிருக்க மாட்டாரு. விஜய் அண்ணா பத்தி பேச ஆரம்பிச்சாமே பாதிப்பு வருது சார். அப்போ வந்து பொது சொத்துக்கு பாதிப்பு முதல்ல. அப்போ நீங்க வந்து அதாவது மரம் இருக்கு உங்க வீட்டு பக்கத்துல அப்படின்னா ப்ரூனிங் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதை ட்ரிம் பண்ணி வைக்கலாம். டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குன்னா அதை பாதுகாப்பாக வைக்கணும். ஸ்ட்ரீட் லைட்டு, தெருவிளக்கு, நேஷனல் ஹைவேல ரோடு இருக்குன்னா நீங்கள் நினைப்பீங்க நேஷனல் ஹைவேல 80 போகலாம், நான் தான் 70 ரூபா டோல் கட்டி வந்திருக்கேனே மோடிஜிக்கு அப்படின்னு. நீங்கள் 80 போகும்போது அந்த ரூட்டில் தாவேக்கா கூட்டம் இருக்கான்னு தெரிஞ்சுன்னு போனோம். ஏன் அப்படின்னா அவங்க 4 திசையிலையும் வருவாங்க. எந்த திசையில் வரணுன்றது முக்கியம் இல்லை, அந்த இடத்துக்கு போகணுன்றது தான் முக்கியம். அதனால் ஃபஸ்ட்டு பாதிப்பு வந்து பொது சொத்துக்கு நிறைய இருக்குது. அந்த சைடு பஸ்ஸு கண்டக்டரோ டிரைவரோ யாரோ அரசாங்க பஸ் எடுத்துகிட்டு போகிறேன்னா உஷாராக போகணும். ஏன்னா பஸ் மேலேருந்து ஃபோட்டோ எடுத்தால் செல்ஃபி நல்லா வரும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவர் போகும்போதே பெண் அழிப்பு மாதிரி பக்கத்துலேயே போகிறாங்க. அப்போது பொது சொத்துக்கு பாதிப்பு இருக்குது. இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, இங்கே இருக்கிறவர்கள் நிறைய பேர் படித்து ஐஏஎஸோ ஐபிஎஸோ ஐஎஃப்எஸ்ஸோ வருவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. பொது சொத்தை காப்பாற்றுற கடமை உங்களுக்கு இருக்குன்றதுனால நான் இதை ஃபஸ்ட்டு சொல்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ நம்மளே காப்பாற்றிக்கிறது, அதாவது பொதுமக்கள் அவங்க எப்படி உஷாராக இருக்கிறதுன்னு. லெமன், சால்ட்டு, அப்புறமா குளுக்கோஸ், அப்புறம் தொப்பி, முடிஞ்சால் க்ளவுஸு, அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு ஷூலாம் போட்டு போனால் ஓட முடியாது, முடிஞ்ச அளவுக்கு சாதாரண ஒரு ஸ்லிப்பர், இந்த மாதிரி. ஏன்னா ஆர்வம் எல்லாருக்குமே இருக்கும். நான் கூட ஒரு கூட்டத்துக்கு போகணுன்னு ஆசைப்பட்டு தான் கரூருக்கு போனவுடனே எனக்கு தெளிஞ்சிருச்சு, தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். எல்லாருக்கும் அந்த அனுபவம் கிடைக்காது. அதனால் பொதுமக்களை பாதுகாக்க வேண்டியதும் இருக்குது. ஒருத்தர் 1020 கோடி வந்துட்டு டெண்டர் ஊழலாம். நீங்களும் டெண்டர்லாம் டீல் பண்ணுவீங்க அதிகாரத்துக்கு வந்ததுக்கப்புறம். அப்போ கொஞ்சம் உஷாராக இருங்க. ஏன்னா டெக்னிக்கல் டெண்டர் வயலேஷன்ஸ் இருக்குது. ஜாப் ஃபார் ஸ்கேம், வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கு அதுக்கு ஸ்கேம் இருக்குது. அதெல்லாம் எதுவுமே பேசலைங்க. அவ்வளோ இளைஞர்கள் ஆரவாரமாக கத்துறாங்க. எனக்கு தெரிஞ்சு அதில் பாதி பேருக்கு வேலை இருக்காதுன்னு வச்சுக்கோங்க. எடப்பாடி பழனிசாமி சொன்னதில் தான் அந்த 1000 ரூபாய் வாங்குவாங்க போல தெரியுது. ஏன்னா திங்கக்கிழமை ஒரு நாள் பூரா வராங்கன்னா நமக்குலாம் தெரியும் ஒரு நாள் லீவ் வாங்குறதுக்கு என்னென்ன செத்த ஆயாவையே சாவடிக்கிறது, பெரியப்பாக்கு கால் இழுத்துக்குச்சு, பாத்ரூமில் பாட்டி ஊந்துட்டாங்க, எவ்வளோ சொல்லியிருப்போம். ஆனால் விஜய் சார் கூட்டம் போடும்போது வண்டி அப்படி ஒரு காரணங்களே வரும். எல்லாம் அப்படியே சோல்ஜர்ஸ் ஆள் அசம்பிள்னும் போது எல்லாம் வந்து நின்றுடுறாங்க. அப்புறமா அதில் ஒரு உறுதிமொழி, ஓட்டை விற்க மாட்டோன்னு. அவங்க ஓட்டு அவங்க விற்கிறாங்க, அடமானம் விற்கிறாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு விற்காமல் இருக்கிறீங்களா? நீங்கள் ஃபஸ்ட்டு ஒழுங்காக இருக்கீங்களா? ஊழல் பற்றி பேசிட்டீங்க, கருப்பு பணத்தை பற்றி பேசுங்க. அது எதனால் எதுக்கு பாதிப்புன்னா, விஜய் சார் வந்தால் கருப்பு பணம் பெருகுன்றது என்னோட புரிதல். ஏன் அப்படின்னா 1.5 கோடி ரூபா ஃபீஸ் கட்ட சொல்லி, ஃபைன் கட்ட சொல்லி கோர்ட்டு சொல்லியிருக்குது. அவர் மீது வந்து கோர்ட் வந்து பணம் கட்ட சொல்லிச்சுன்றது எல்லா ஊடகத்துலையும் வந்துச்சு. ஒன்று நீங்கள் பேப்பர் படிக்கலையா, இல்லை செய்தி வாசிக்கலையா, இல்லை நீங்கள் எப்போ இருந்தாலும் உங்கள் காதாண்ட யாருன்னா விசில் அடிச்சுன்னே இருக்கிறாங்களா, நாட்டு நடப்பே தெரியாமல் இருக்கிறீங்க. அப்போ இதில் எது உண்மை? என்னடா நம்மளை பற்றி இப்படி ஒரு தீர்ப்பு வந்திருக்கே. குறைந்தபட்சம் சசிகலா அவர்கள்கிட்டயோ எடப்பாடி பழனிசாமிகிட்டயோ போய் கேட்டால் அது தவறான செய்தி, அதை நாங்கள் எதிர்கொள்கிறோம், அதை விரைவில் நாங்கள் சரி செய்து விடுவோம் அப்படி ஏதோ சொல்லிட்டு போகிறாங்க. அதே அண்ணன் திமுகவில் போய் கேட்டால் பக்கத்தில் ஆர்எஸ் பாரதி இல்லை அந்த சைடு டிகேஎஸ், நான் தான் நேரு அப்படியே கவர்மெண்ட் உட்காந்துருக்கிறேன், அண்ணன் பேசுகிறேன், அவர் அதை சமாளிப்பார், அதை வந்து சரி செய்வார், ஏதோ பண்ணுறாங்க இல்லையா. ஏதாவது பண்ணுங்க. நாங்கன்னா பேயா பூதமா பத்திரிகையாளர்கள்? இல்லை நாங்கள் வந்து விஜய் அண்ணா அழகாக இருக்குன்னு கொஞ்சம் கட்சி ஜோம்பி மாதிரி கட்சி எடுத்துன்னு போயிடுவோம் வீட்டுக்கு? ஒன்றும் பண்ண மாட்டோம் சார். நீங்கள் வாங்க,
சார்பேட்டா பரம்பரை சொல்லுவாங்கல்ல, 2 ரவுண்டு 2 கட்சிக்கு நடுவில் போட்டி இல்லை, 2 ரவுண்டு நிற்க மாட்டான், வேம்பில் எடுத்து நிப்ப இல்லை நீ அப்படின்னு வாங்க பாரு. அந்த மாதிரி பத்திரிகையாளர்கள் தயவு செய்து சொல்கிறேன், அண்ணன் வி ஆர் வெயிட்டிங். நான் வேணா கூட முதல்ல சபீருக்கு பின்னாடி உட்காந்துக்கிறேன். முதல் ரவுண்டில் சபீர் அவர்கள், TN ரகு, இவங்க எல்லாமே என்னோட நண்பர்கள். அண்ணன் ரமேஷ் அண்ணன் கூட இருக்கிறாரு. இவங்கெல்லாம் முன்னாடி உட்கார, நான் பின்னாடியே உட்காந்துக்கிறேன். ஆனால் நீங்கள் வந்து எங்களுக்கும் காட்சி தரணும். இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, மோடி அவர்கள் தமிழகத்தில் பிடிக்கும்ன்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த பிடிக்கும் சொல்கிறேன், எல்லா இடத்துலையும் ஓட்டு போடுவாங்களாம், இங்கே வந்தால் கருப்பு பலூன் விடுவாங்களாம். அந்த மோடியை பற்றி விஜய் சார் பேச மாட்டார். ஏன்பானா மௌன விரதம் அப்படின்றாரு. எதுக்குன்னா, நான் தாங்க சொல்லிட்டேன் பாசிச பாஜக அப்படின்னு. சரி, பாயசத்தை பற்றியே பேசுறீங்க. சரி, பாயாசத்தை எதிர்த்து எதனா கேஸ் போட்டிங்களா? அதிமுக தானே இப்போ இன்பதுரை வழக்கு போட்டார், அதை பற்றி தானே எஃப்ஐஆர் பதிவு பண்ண சொன்னாங்க, அது பேசுறது கிடையாது. அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து விசில் சத்தம், கடைசியாக முடிச்சுக்கிறேன். அது வந்து யாருக்கு பாதிப்புன்னு சமீபமாக இந்த நிறைய இந்த காது பிரச்சனை நிறைய பேருக்கு வருதுங்க. ஏன்னா அது பருவகால மாற்றையா வயசாகுதுன்னு தெரியல. ஆல்ரெடி செங்கோட்டையன் சொல்லியிருக்கிறார், நம்மவர் உஷாராக இருக்க வேண்டும், பெரியவர்களிடமோ வயதானவர்களிடமோ இல்லை பஸ்ஸுக்கு நிற்கணும், காதில் அந்த விசிலை வைத்து ஊதக்கூடாது என்று. இது வந்து கொஞ்சம் இது வந்து என்னன்னா கொஞ்சம் பார்த்து பண்ணணும். அது இந்த நாயெல்லாம் பார்த்தீங்கன்னா பயப்படுங்க, பட்டாசு கிட்டாசு வெடிச்சா. அதுலேயும் இப்போல்லாம் வந்து எல்லாம் பெடிகிரி டாக்ஸ்லாம் வெடிக்கிறாங்க. அந்த மாதிரி எதனா ஊதிகிரி வளர்த்த நாயை கையில் கடிச்சிட்டு கூட ஓடுற ஒரு சூழ்நிலை வரும். யதார்த்தமாக நான் சொல்கிறேன், எதை எவ்வளவு பயன்படுத்தணும்னு தெரியாமல் அவங்க பயன்படுத்துகிறாங்க. அதை தாயுள்ளத்தோட விஜய் அண்ணா வந்து அவரோட தாவேக தொண்டர்கள் கிட்ட சொல்லி நெறிப்படுத்தினா அந்த பாதிப்பை குறைக்கலாம். பாதிப்பு ஃபுல்லாக குறைக்க முடியாது, ஓரளவுக்கு குறைக்கலாம்.